Kaparat. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் vlog. நம்ம வருஷம் இந்த vlog நம்ம பண்ணுவோம். இது வந்து நம்ம 4வது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். என்ன இடம் இது? இது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே வந்த இது அண்டலாஸ் தான். நம்ம வந்து 2வது தடவை நினைக்கிறேன் நானும் முள்ளே வந்திருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் முள்ளே வந்திருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு இந்த இடத்துல என்னெல்லாம் நிறையா ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன புது ஃபுட் வந்திருக்கு, அதுவும் நம்ம ஏரியா இது அண்டலாஸ். ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன இன்றைக்கி ஸ்பெஷலாக இதில் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கீங்க? நானா ஆக்சுவலாக என்னன்னா, இது ரமாதானோட வந்து எத்தனையோ வீக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே பசங்களுக்குலாம் போய் கொஞ்சம் எனக்கு பிடிச்சது சாப்பிட்டேன். ஸோ இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் புதுசாக ஏதாவது கிடைக்குமான்னு வந்திருக்கேன், அவ்வளோதான். இதென்னங்க சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேங்க. இதுதான் நல்லா இருக்கும். எங்க லைன் பாருங்க, பயங்கரமா நிக்குது. இது சாலமல் நிக்கு வந்த கடமை இருக்கு. ஏன் லைன்ல நிக்க போறீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கும், ஆனா நம்மளால வாங்க முடியாது. ஆனா இந்த லைன்ல நின்று வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி லைன்ல நின்று நம்ம வாங்கணும். ஒரு நாள் சீக்கிரமே வாங்குவோம். அடுத்த ரமாதான் இந்த முர்தாபா பார்த்தீங்கன்னா, ஒரு சில முர்தாபால வந்து நார்மல் கலரில் இருக்கும், ஒரு சில முர்தாபால ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும், எல்லோ கலரில். அது ரெண்டுமே ஒரு டேஸ்ட் இருக்கும். என் ஃப்ரெண்டு பேர் முஸ்தபா, அவனும் ஒரு மாதிரியா சும்மா ஏதாவது பேசணுமேனு உனக்கு கவனிச்சிங்களா? எல்லா இடத்துலையும் தண்ணி 5 வலி தான். இப்போ ஓரளவு 5 வலிக்கு வாங்குற பர்சன் இல்லை, அந்த அளவு குவான்டிட்டி இல்லைனா தான் நமக்கு பாவம். பூவெல்லாம் இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துங்க என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு, அப்போ நம்ம வாங்கிடுவோம். அப்புறம் ஆமாம் பாருங்க, முர்தாபா இந்த போக தான்டா ஃபுல்லாக எல்லாம். ஒரு பீஸ் ஒரு வலி தானா? ஆமாம். சத்து ரிங்கேட்டா? ஓகே. சாசேஜ், இந்த கல்லீரல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஒன்று ஒரு வெளி. இது ஒரு வீங்க 2 வலி. ஆனால் விலை குறவுங்க, குறவு. இப்போலாம் அந்த அளவுக்கு நிற்கிறது. வயசுக்கு சாப்பிட்டாலே கம்மியாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா பொறுப்பொருள் இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ரன் பண்ணுறாங்க. அதை பக்கெட்டில் போட்டு தர மாதிரி, அந்த சின்ன பாக்ஸில் பேக் பண்ணி தர மாதிரி. 2 பீஸ் 6 வலி, 6 பீஸ் 26 வலி சொல்லி. ஆமாம், பட்டாசு மத்தாப்பெல்லாம் இருக்குது. இந்த பட்டாசுலேயே எனக்கு இந்த மத்தாப்பை பார்க்கும்போது மொத்தம் ஒரு குஷி வந்துடும். அது ஏன் தெரியல, இந்த வெடிக்கிற பட்டாசை விட அந்த இது பண்ணுறது, அந்த கோனு அது இப்போ நிறைய வந்துருச்சு. ஆமாம், அதுலேயே நிறைய டிஃப்ரெண்டாக வந்துருச்சு. ஒத்தி ஜான் இவன் இல்லாமல் எந்த ரமாதானும் இல்லை, எந்த பசாரும் இல்லை. சவர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பானிபூரி வைக்கிறாங்க. ரோபோலேக்கோ இப்போ மாதிரி பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆள் நடமாட முடியாது, ரொம்ப ஸ்லோவாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஆமாங்க, ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு டிப் பண்ணி சாப்பிட்றேன். நீங்கள் உங்களுக்கு சாக்லேட்டு ஸ்ட்ராபெரியில் டிப் பண்ணி சாப்பிட பிடிக்குமா? பிடிக்குமா? நான் சாப்பிட்டதில்லை இன்னும் இருக்கும். நான் அந்த சுகர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ஸ்ட்ராங்காக. அந்த ஸ்ட்ராபெரி கடிச்சா முறுமுறுன்னு உதையும். ஆமாம், அந்த மாதிரி வேணா சாப்பிட்டு. அது ரொம்ப இனிப்பாக இருக்குமே. ஆமாம், அது ஓவர் இனிப்பாக இருக்கும். இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. பரவாயில்ல. ஆக்சுவலாக சின்னதாக போட்டாலும் நல்லா கச்சிதமாக போட்டிருக்காங்க. நம்ம போன தடவை வந்த தடவை இந்த தடவை வந்து நிறைய கடை இருக்குது. பட் 2 வழியாக போட்டிருக்கனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வர்றதுக்கு. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் வர்ற வரைக்குமே வந்து எல்லாமே ஒரு கடைக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஆக்சுவலாக காய்ஸ், ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் 4 பேர் என்னைக்கு ஒன்றா வருமோ அன்னைக்கு இதை வாங்கணும் நாங்கள் ரொம்ப யோசிப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பையனுக்கு ஞாபகம் வருது.
இது எப்போ முழு கோழி கிடைக்குமா இல்லை எப்படி? ஃபுல் சிக்கன் அங்கே கட் பண்ணி கூட தருவாங்க. அங்கே பாருங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓ, நம்ம ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம அங்கே மயோனீஸ்லாம் தருவாங்க, நம்ம அழகாக டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வாங்கினேன்னு வச்சுங்க, டெஃபினட்டாக நம்மலாம் அதை வாங்கும்போது கோழியை கட் பண்ணாமல் இதுன்னு தான் சொல்லணும். நம்ம தான் அதை இது பண்ணி சாப்பிடணும். காய் சார், இப்போ நம்ம ஒரு சைடு போயிட்டோம், இப்போ ரெண்டாவது சைடு போயிட்டு போங்க. ரொட்டி சொன்னால வேற எதுவும் வச்சுருக்காங்க. சிக்கனுங்க என்னடா மீன் விற்கிற மாதிரி விற்கிறேன். அதான் tiga sepuluh nggak? Oke, 30. பிரியாணி சொல்லுங்க. காய்ச்சி பாருங்க, பார்க்கறதுக்கே ஆளு டெக்கரேஷனோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, அந்த ஒரு பீஸ் பார்த்தா நம்ம ஒரு நாள் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கு. இது எப்படி மூடுவாங்க? லேம்புங்க மூடுவாங்க உள்ள வச்சு. ஆமாம், இது எப்படி மூடுவாங்க? அவர் கித்தார் வச்சு கொடுப்பாரு. அவர் எடுங்க. அஞ்சலியா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க, இது டேஸ்ட்டாக இருக்கும். சத்து பராப்பா ரொம்ப ஆக்சுவலாக கைஸ், இப்போ இந்த ரோலில் வரும்போது அதிகமாக எல்லா கடையிலும் பார்க்குறது பிரியாணி தான். ஆனால் இவங்களோட பிரியாணி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆரஞ்சு பழம் வெட்டி வச்சுருக்காங்க. அண்ட் கலர் வந்து கலரும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ட்ரை பண்ணும் போல தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குதான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கூட்டத்தில் நம்ம பாருங்கள், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுத்தாலும் நம்ம தைரியமாக பண்ணுறோம். பாருங்கள் எப்படி போகிறோம் பாருங்க. ஆக்சுவலாக காய்ஸ், இப்போ பார்த்த லேம்ப் வந்து ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் வாங்கிடுவாரு. அவர்னால தான் இந்த மாதிரி ரொம்ப விஷயம் அனுபவிக்க முடியாமல் இருக்கு. ஆமாம். என்னதான் சொல்லுங்க. இந்த மாதிரி நாசிமா தாங்க வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி அண்டி தான் போடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும் போதே நமக்கும் வாங்கணும் போல இருக்கு. நாசிமா என் ஃபேவரட். போடுவீங்களா? வாவ், கழுத்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ரொம்ப டயர்டில் தொங்கிட்டாரு போல. ஷவர்மாவோட தானே இது. எனக்கு ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து குரோப்போலேக்கோ. அதை இப்போ பார்த்தோமே சாப்பாடு அதுதான். மேகி முட்டப்பா இல்லை, அதை கொஞ்சம் எண்ணெய் கூடையில் தானே செய்யணும். மேகி முட்டப்பா. Free 2 sos. Akan apa? Ada cheese. Boleh dengan Kitters. pizza. அதே ரசம். நம்ம அதுக்குள்ள நம்ம சுற்றி வந்துட்டோம். இந்த போப்பியா நல்லா இருக்குமா? சமையல். சுட்ட போப்பியா? நான் மாதிரி பொடி மாதிரி போட்டிருப்பாங்களா தானே? காய்ஸ் ப்ரோ, காய்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டக்குனு போய் டக்குனு வந்தாச்சு. இங்கே வந்து எதை வாங்கி சாப்பிடலாம் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் ஏன் வாங்கலை அப்படின்னாக்கா, ரொம்ப அதிக கூட்டமாக இருக்குல்ல. ஸோ வந்து நின்று ஆள்லாம் இடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக வாங்க முடியல. ஆமாம், அதுவும் உண்மை தான். ஏன்னா நிறைய கதைகளை பார்த்தோம், நிறைய சாப்பாடு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் நிறைய நின்று வாங்கி அங்கே பேசி இது பண்ணும் போல இருந்துச்சு.
பட் இது வந்து ரமாதான் டைம்ன்றனால எல்லாம் அவங்க பாஸாக புக்காக பண்ணுறதுக்கு அவங்க அந்த நேரத்தை தொழுதுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அவசரமாக வந்து எல்லாம் குடும்பமாக வாங்குவாங்க. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் நாங்கள் அப்படியே ஒரு ஷூட் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தேவைன்றதை போய் பார்த்து வாங்கிடுவோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது அவசரமாக அதை கிளம்ப வேண்டிய வேலை இருக்கா? இல்லைங்க, சாப்பிட வந்துட்டோம். சரி, இப்போ வந்து இங்கேருந்து ஜெயனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து ஜெயனுக்கு போகிறதுக்கு மணி எத்தனைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இங்கேயே நிற்கிறதுனா டைம் ஆகலை. இங்கேருந்து ஜிஎம்க்கு போகிறோன்னா ஒரு 20 மினிட்ஸ்குள்ளே போயிடலாம், ஒரு 15 மினிட்ஸ் போயிடலாம். 15 நிமிஷமாடா? ஜெயன் ஓ ஹைப்பர் மார்க்கெட்டா? சாரிங்க, நான் அப்போயே அவனையும் ஜெயனையும் கன்ஃபியூஸ் பண்ணேன். இங்கே போகிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆயிரும். 6 நிமிஷம். அங்கே ஃபுடி பாப்பா போட்டுருக்காங்க, அங்கே ஒரு எட்டு பார்ப்போமா? வாங்க வேணாம், ஜஸ்ட் என்ன வேலை மட்டும் பார்த்து. சரி, அங்கே சும்மா லைட்டாக ஒரு கண்ணு சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். அங்கே ஃபுடி பாப்போம் எப்படி இந்த வேலை. இப்போ நம்ம இங்கே வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம், ஓகே இருந்துச்சு. இப்போ அங்கே நம்ம போய் பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு. ஆமாம் காய்ஸ், டக்குன்னு மோட்டர் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபுடி பாப்பாக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படிலாம் என்வாய்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட் டே. நம்ம புக்கி டிங்கி ஜயனில் வந்து ஃபுடி பாப்பா போட்டிருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிடுவோம், ஓகேவா? அங்கே பாருங்கள் ஃபன் ஃபேர்லாம் போட்டிருக்காங்க. அவருக்கு பேசுறதுக்காக இதை வாங்கணும் போல. போயிட்டு வரும். நல்ல சூப்பராக மிக்ஸ் பண்ணுறீங்களா? எதுவும் ப்ராப்ளம் எடுக்கிறேன். ஆமாம் ஒரு போத்தல் இதில் 2 போத்தல் வந்து 38 ringgit. அண்ட் உமன்ஸ் ஸ்பெஷல்லாம் இருக்கும் ஆஃபர். நம்மள்கிட்ட ஸ்பெஷலாக இருக்குது உமன்ஸ். ஸோ இது என்னது நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் அ கேக் ட்ரிங்க். ஸோ இப்போ நீங்கள் சாக்லேட் கேக் ட்ரிங்க் சொல்கிறீங்கன்னா நம்ம சாக்லேட் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கேக் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே சீஸ் க்ரீம் அண்ட் தென் ப்ரௌன் சுகர் போட்டு நம்ம பர்ன் பண்ணி தருவோம். திஸ் இஸ் அவர் சிக்னேச்சர் ட்ரிங்க்லாம். எஸ். அண்ட் தென் நம்மள்கிட்ட வித்தவுட் கேக்கும் இருக்குது and then fruit drinks இருக்கு. உமன்ஸ் டே ஸ்பெஷலாக என்னன்னாக்கா 18 ringgit இந்த கேக் ட்ரிங்க் வாங்கினாக்கா இந்த சில் சீரீஸ் ஜஸ்ட் 10 ringgit தான். ஸோ எஸ், அதுதான் ஆக்சுவலாக ஒரு பக்கம் ரமாதான் போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க டயட்டு இல்லை, ஆக்சுவலாக ஒரு பக்கம் ரமாதான் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் உமன்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பார்க்கும்போது டயட்டை இன்னைக்கு பிரேக் பண்ணிடலான்னு தோணுது. முடியாது. பட் சூப்பர் ப்ரோ, பார்க்க உண்மையிலே நல்லா இருக்குது. நம்ம ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக. சிஸ்டம் நல்லா இருக்கு. நீங்கள் கேட்ரிங் பண்ணுறீங்களோ? வீட்டுக்கு கால் பண்ணலாம். ஓ, சின்ன சின்ன கேட்ரிங் செய்கிறதுக்கு இப்போ நம்ம இப்போ இந்த நம்பர் தானே நம்ம கான்டாக்ட் பண்ணுறது. ஸோ என்னென்ன மாதிரியான இது வச்சுருக்கேன் ஸ்பெஷலாக? சிக்கனா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பெப்பர் போட்டு பண்ணிடணும். இது வந்து எங்களோட சிக்னேச்சர். ஓகே, தேங்க்யூ. அப்படியே பண்ணுறேங்க. என்னது? இல்லை எனக்கு வேண்டாம். இல்லை எனக்கு வேண்டாம். என்னது? நல்லா இருக்கா? ஸ்னோ போலா? கான்ஃப்ளெக்டா? எவ்வளோக்கா அது ஒரு பாக்ஸ்? கான்ஃப்ளெக்ட் தான். அந்த ஒரு பேக்கெட் 5 இல்லையா? இது ஒரு மாதிரி ஸ்பைஸியாக நல்லா இருக்கு. ஓகே, சைட்ஸும் பண்ணுறீங்க இந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஒரு ரோ முடிச்சு இன்னொரு ரோக்கு போய்கிட்டு இருக்கோம்.
எஸ்டிஆர் இருக்கா பாருங்க. இது வந்து பழைய எஸ்டிஆர் இன்னும் இருக்காருல்ல. பழச மறக்க மாட்டாங்க போல. ஆனா வந்தார் அதாவது வருவேன். எஸ்டிஆர் பார்த்தோன்னே எனக்கு இங்கே ஏதாவது வாங்கும் போல இருக்கு. ஆனால் யாரும் இல்லை சார், வீடு எடுக்கணும் ஆசை தான். ஆனால் காப்பிரைட் வந்துடும் பார்த்தீங்களா, கண்டிப்பாக காப்பிரைட் வந்துடும். அதனால அங்கிட்டு போய் நாங்கள் பேசுகிறோம், ஓகேவா, வாங்கிட்டு. கைஸ் எவ்ரிதிங் ஏஐ, அதாவது வந்து எல்லா மெனுவும் பார்த்தீங்கன்னா ஏஐல ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. என்னங்க சாப்பிட போனீங்க அப்போ புரிச்சு பண்ணுறீங்க? இல்லை என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து ஒரு டிசைனர் அப்படின்றனால டிசைனர் நிறைய பேர் வந்து இதனாலே வேலை இழந்துருவாங்க. இப்போ நான் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மெனுவிலேருந்து போட்லேருந்து எல்லாமே ஏஐல தான் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மை தான் கைஸ். ஏன்னா முன்னெல்லாம் நிறைய இடங்களில் கொலாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, இது பண்ணுங்க. நான் நம்மளுக்காக நாங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்க அவங்களே செல்ஃபாக பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம் தான். பட் அப்படி பண்ணிக்கும் போது இந்த ஒரிஜினல் க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளாம் ஒரு விஷயத்த மேக் பண்ணி அதை கட் பண்ணி போகிற அந்த லேயர்ஸ் ஒர்க் இருப்பாங்க, அதுக்கு வேல்யூ இல்லாமல் போதும்னு ஒரு வழி தான். சரி, இது எப்படி இருக்குது? இது கர்ணன் சீக்கிரம் அவரோட கலந்து வாங்கினது எங்களால் அங்கே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா பக்கத்தில் பாட்டு ஓடி இருந்துச்சு. அப்போ நம்ம பேசுகிறத வழங்காமல் காப்பிரைட் வந்து பெரிய பிரச்சனையாயிரும். இது எப்படி இருக்குது? உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு எபிசோட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஃப்ரெஷ் ஜூஸ் ஃபீல் வருது. அண்ட் மேங்கோ பாப்ஸ்னு உள்ளே போட்டிருக்காங்க. அது வந்து கடிக்கும் போது அது வந்து அந்த ஜூஸ்லாம் ஒரு மாதிரி தெரிக்குதா, அது டேஸ்ட்டே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கொடுத்த காசுக்கு ஒர்த்து பக்கா. ஆக்சுவலாக வந்து பேசணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது எம்டியாக இருந்துச்சு கதை. நாங்கள் போனதுக்கப்புறம் கூட்டம் வந்துருச்சு. சரி, ஓகே கைஸ், இது இந்திய உலகில் வந்து 2 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். ரம்ஜான் உலகே பார்த்துட்டோம், நம்ம வந்து புடி பாப்பா பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோ பார்க்க. பாய் கைஸ். பாய். பாய்.